வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜெர்மனி தோழன் ஜெர்மனியிலேருந்து. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக எதுவும் எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்குது. அதில் பாண்டிச்சேரியில் ஆல்ரெடி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 நாளில் தமிழ்நாட்டில், கேரளாவிலலாம் எலெக்ஷன் நடக்க போகுது. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு அரசியல் கண்டென்ட்டாகவே இருந்துட்டு போட்டோம். வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போடுங்க. யாருக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு தண்ணி பிரச்சனை தீருமோ, யாருக்கு ஓட்டு போட்டால் உங்களுடைய ரோட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் தீருமோ, யாருக்கு ஓட்டு போட்டால் உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இலவசமாக கல்வி கிடைக்குமோ, யாருக்கு ஓட்டு போட்டால் வேலைவாய்ப்பு கிடைக்குமோ, யாருக்கு ஓட்டு போட்டால் அடுத்த தலைமுறை நல்லா இருக்குமோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க. என்ன கேட்டால் நான் எல்லாரையுமே சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்டிகேவை சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சியை. சீமான் வந்து நல்லாவே அவருடைய இது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் விஜயும் சொல்லுவேன், டிவிகேவை பார்த்தாலும் அவங்களுடைய இதுதான் ஃபஸ்ட் எலெக்ஷன்னு. நிறைய அணில் குஞ்சிகள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆக்டிவாக இல்லைனாலும் இதுதான் ஃபஸ்ட் எலெக்ஷன்றதுனால அவங்களுடைய இது எப்படி இருக்குன்னு தெரியாது. மாற்றம் வேணும்னா அவங்களையும் ட்ரை பண்ணலாம். மாற்றம் வேணும்னா ஃபஸ்ட்டு நாம் தமிழர் கட்சியை தான் ரெகக்னைஸ் பண்ணோம். ஏன்னா ரொம்ப நாளாகவே அவங்க ஃபீல்டில் கத்திகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஎம்கே. எப்போவுமே எலெக்ஷன் எல்லா இதுலேயும் வந்து பிஜேபியை எதிர்த்து பேசுகிறது, தமிழ்நாட்டுக்கு தேவையான தேவைகளை இது வரைக்கும் நிவர்த்தி பண்ணியிருக்கிறது, இது எல்லாமே கடந்த 50 வருஷங்களாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் வந்து கடந்த காலங்களில் நல்லாவே வேலை பார்த்துருக்காங்க. அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின்னு. இப்போ ஸ்டாலின் வந்து 5 வருஷம் ஆண்டிருக்காரு. ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்டாலினுக்கே வாய்ப்பும் கொடுக்கலாம். ஆனால் நான் இதை வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய டிசிஷன் தான். நெக்ஸ்ட்டு எடப்பாடி வந்து ஒரு சூழ்ச்சியில் வந்து முதலமைச்சராக வந்தவர். பரவாயில்ல, அவர் வந்து ஒரு ஐடி மேனேஜர் மாதிரி தான். அவர் வந்துட்டு அவருடைய இடத்த வந்து நல்லாவே தக்க வச்சுக்கிட்டாரு. அவரை வந்து யாரையுமே உள்ளே விடலை. அது வந்து நல்ல மூவ் தான். நிறைய பேர் வந்து யோசிக்க மாட்டாங்க அவர் நெக்ஸ்ட் என்ன மூவ்லாம் பண்ணுவார்னு. மேபி அவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதும் பண்ணலாம், பிஜேபிக்கு நல்லதும் பண்ணலாம். எனக்கு சரியாக ஐடியா இல்லை. ஏன்னா அவர் பண்ண 4 வருஷத்தில் வந்து பிஜேபி காலில் தான் இருந்தார். வேணும்னா அவருக்கும் நீங்கள் ஓட்டு போடலாம். அது இல்லைன்னா நான் நினச்ச மாதிரி நீங்கள் 4 பேருக்கும் ஓட்டு போட்டிங்கன்னா அது வந்து நோட்டாவாக தான் போயிடும். நோட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு யாருமே பிடிக்கலன்னா நீங்கள் அங்கேயும் ஓட்டு போடலாம். அங்கே ஓட்டு போட்டாலும் அது வந்து கவுண்டில் தான் எடுத்துப்பாங்க, நோட்டாவில் எத்தனை பேர் போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் கட்சின்னு பார்க்காதீங்க, ஃபீல்டில் யார் உழைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் சொன்ன மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன், 234 தொகுதியிலையும் விஜய் தான் வேட்பாளர்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா 234 பேரில் 233 பேர் ஃப்ராடாக இருப்பாங்க, ஒருத்தன் மட்டும் நல்லவனாக இருப்பான். அதனால் வந்து உங்களுடைய தொகுதியில் ஃபீல்டில் யார் ஒழுங்காக வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். எங்களுடைய தொகுதியில் பார்த்திங்கன்னா டிஎம்கே தான் வந்து லாஸ்ட்டாக 5 இயர்ஸில் இருந்தது. அவர் ஒரு 30 வருஷமாக மக்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ எதிர்த்து நிற்கிறவங்க யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு பிரச்சனைனாலும் வருவாரா, உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணுவாரா, மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாரா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் இந்தியா வந்திருந்தால் நான் டிஎம்கேவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன். ஏன்னா வந்து அவருடைய கடந்த கால எல்லாமே நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் நேர்மையானவங்களும் கிடையாது, யாரும் வந்து புத்தமோனோ கிடையாது. யார் நல்லவன்னு தெரியுதோ, யார் நல்லது பண்ணுவாங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு உங்கள் ஓட்டை போடுங்க. இவன் காசு கொடுக்குறான், அவன் காசு கொடுக்குறான்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. வாங்கிக்கோங்க. எவ்வளோ கொடுக்குறானா, 10 லட்சம் கொடுக்குறானா, 50 லட்சம் கொடுக்குறானா, 5000 கொடுக்குறானா, 500 கொடுக்குறானா, வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு லீவு வருது, சனி ஞாயிறில் கறி மீன் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காசு கொடுத்தவன் வந்து எவனோ வந்து கேட்கவும் போகிறதில்ல, டேய் நான் காசு கொடுத்தேன் ஓட்டு போட்டியா இல்லையான்னு. ஏன்னா வந்து இது வந்து ஸ்லிப்பும் கிடையாது எடுத்துகிட்டு வந்து வெளியே காமிக்கிறதுக்கு. இது ஜனநாயக கடமை. நீங்கள் வந்து உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுங்க. என்னால் வர முடியல,
என்னுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்றத்துக்காக என்னுடைய ஒய்ஃப் வந்து அங்கே தான் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் யாருக்கு ஓட்டு போடணுன்னு. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. அவங்க யாருக்கு பிடிச்சதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. என்னுடைய டிசிஷன் கிடையாது. ஏன்னா இது ஒவ்வொரு மக்களும் தனித்தனியாக யோசித்து அவங்களுக்கு தேவையான கடமைகளை யார் நிவர்த்தி பண்ணுவாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணோம். அதனால் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதுவும் நல்ல கட்சிக்கே ஓட்டு போடுவாங்க. எல்லாமே நல்லதே நடக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் முடிஞ்சிடும், ரிசல்ட்டும் வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம மீண்டும் பார்க்கலாம்.